Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மலைக்கோட்டை வாலிபன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலைக்கோட்டை வாலிபன் 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி, அதுவும் பீரியாடிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவியை லியோ ஜோஸ் பில்லிஷேரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில மோகன்லால் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட்டனோட நான் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மாஸ் மசாலா ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. மல்யுத்தம் பண்ணி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அடிச்சு அவரோட பேரை பதிச்சு அவரோட ட்ரீமுக்காக பாத்தீங்கன்னா அவரோட ஆசானி அவரோட தம்பியும் கூட்டிகிட்டு ஊரா போய்கிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்க எல்லாரையுமே அடிச்சு தோச்சு மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஊர்ல ஒரு நாடகத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் மேல காதல் கொள்றாரு. அட் தி சேம் டைம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட தகராறு பண்றதுனால ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன, அவரோட கனவு நிறைவேறிச்சா, ஹீரோயின் பேச்சு கேட்டு ஹீரோ என்ன பண்ண போனாரு, காலமும் காதலும் ஒண்ணு சேர்ந்து நம்ம கதையோட ஹீரோவை எப்படி காவ வாங்கினுச்சுன்னு சொல்ற ஒரு நல்ல ஆக்ஷன் டிராமா மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்ச்னா மலையாளம் டிராமா மூவி. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான், ரொம்ப ஸ்லோவா ரியலிஸ்டிக்கா பில்லி ஜோஸ் பெரியோட மூவி எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நரேட் பண்ணி எடுத்திருந்தாரு. பீரியாடிக்கல் டிராமா செட்டு போட்டு நச்சுன்னு ஒரு ஷாட்டையுமே அவ்வளவு பேரை குமிச்சு குப்பையா எடுத்து வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் தரமான ஒரு சம்பவமா அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் சரவடியா இருக்கும் இந்த மூவிலங்கிறது நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவேன். பார்ட் 2க்குமே லீட் கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய நோட்டபிளான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். மோகன்லால் இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்காரு. தோலை தட்டி சவால் விடுற அளவுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆளை பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பீரியாடிக்கல் ஆக்ஷன் டிராமா எடுத்து திரும்ப நரேட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. பட் இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஹை மூமெண்ட், கிளைமேக்ஸ், இன்ட்ரோல் போர்ஷன் சொல்லி எல்லாமே சூப்பரான டோன்ல இருந்துச்சு. டெக்னிக்கலா ஓகே ஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா டீசென்ட்டா பண்ணியிருந்தாங்க. வாட்சபிளான டோன்ல நீட்டா இருந்துச்சு. மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாத ஸ்டோரி டெம்ப்ளேட்டை தான் எங்கேயுமே அவர் திரும்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு. ரியாலிட்டியிலனாலும் டிராமா ஓவர்டோஸ் ஆனதுனால அவரோட உலகத்துல என்ன ஒரு ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் அவர் யூஸ் பண்ணுவாரோ திரும்ப அதை கண்டுபிடிச்சு அழகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில இருக்கக்கூடிய மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. கேரக்டர் பில்டப்காகவே 1.5 மணி நேரம் படத்தை ஓட்டி எடுத்துறாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியன் இருந்துச்சு. காதலையும் காலத்தையும் பத்தி ஏகப்பட்ட பிலாசபி படத்துல பேசியிருக்காங்கிறது அதெல்லாம் நீட்டா நச்சின டயலாக்ல பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. 18+ மூவி தான், வைலன்ஸ் அண்ட் ஸ்கிப்பபிளான லிப் லாக் சீன்ஸ் இருக்குங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்கனால நிறைய விஷயம் ரொம்ப இன்கம்ப்ளீட்டா அப்ரோப்ரியேட்டா இருக்கு. லாஜிக் ரீசனிங்கோட பெட்டரான கான்ஃபிளிக்ட் நரேஷன்ல இன்னும் கொண்டு போயிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் டிராமா மூவிங்கிறதால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மோகன்லாலுக்காகவே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. மலைக்கோட்டை வாலிபன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.